வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். ஆக்சுவலி முதல்ல அறுவடையோட ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய காராமணி காய்களை அறுவடை பண்ணுறேன். நான் செடிகளை ஓல்டர் ஸ்டெம்ஸையும் அண்ட் எல்லோவாக டேர்ன் ஆன இலைகளையும் கட் பண்ணியிருந்தேன். ஆனால் செடிகள் நல்லா வளரலை, புதுசாக இலைகள் வரலை. லாஸ்ட் சீசன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விதைகள் இட்டு செடிகள் வந்தப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தேன். அப்போ புதுசாக மறுபடியும் நியூ லீவ்ஸ் வந்து அதில் மறுபடியும் ஃப்ளவரிங் காய்கள் காய்ச்சது லாஸ்ட் டைம். அதனால அதே மாதிரி இந்த வாட்டியும் ட்ரை பண்ணேன். பட் செடிகள் வளர மாட்டேங்குது அண்ட் ட்ரை ஆகிட்டே வருது. அதனால கொஞ்சம் தான், அதாவது அறுவடை மொத்தமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இருக்கிற வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் என்னுடைய கோவக்காய் செடி கொஞ்சமாக தான் காய்ச்சிருக்கு. பட் ஆனாலும் பரவாயில்ல, அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிறேன். கோவக்காய் செடி ரீபாட்டிங் பண்ணலை, அதனால அதே சாயிலில் இருக்கிறதுனால சரியாக வரலை அப்படின்னு நினச்சேன். பட் ரீபாட்டிங் பண்ணலை. இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். ரீபாட்டிங் பண்ணுற டைமே இல்லை, ஆனாலும் ரீபாட்டிங் பண்ண நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். அண்ட் என்னுடைய மற்ற செடிகள் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் அவரைக்காய்கள் அறுவடை பண்ணுறேன். 2-3 கண்டெய்னரில் அவரைக்காய் செடிகள் நட்டிருந்தேன். இது பெருசாக வளர்கிற அளவுக்கு கொடி அவரை கிடையாது, செடி அவரை தான். குட்டி குட்டியாக வளர்ந்து அதில் காய்கள் வரும். எல்லா காய்களும் இந்த கண்டெய்னர்லையும் இன்னொரு கண்டெய்னர்லையும் நட்டிருக்கேன். ஒரு 4-5 செடிகள் இருக்கு. அண்ட் கண்டெய்னர்ல நடுறதுனால பெருசா வளரவும் மாட்டேங்குது, கொஞ்சமாக தான் காய்கள் இருக்கு. ஆனாலும் இட்ஸ் எனஃப் ஃபார் அ ஸ்மால் ஃபேமிலி. எங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்கள் சரியா இருக்கும். ஸோ எல்லா அவரைக்காய்கள் மிச்சம் மீதி இருக்கிற செடிகள்ல இருக்கிற எல்லா ஹார்வெஸ்ட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டைம். அண்ட் அடுத்த டைம் மறுபடியும் பூ வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் செடிகள் வளர்ந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சதும் கொஞ்சம் ஓல்டர் லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்தோம்னா மறுபடியும் சில டைம் மறுபடியும் வரும். அண்ட் சில டைம் அதால் ரீகெயின் பண்ணிட்டு எனர்ஜியை வர முடியாது. அப்படிப்பட்ட செடிகள் வேற வழியில் கட் பண்ணி எடுத்துடணும். ஆனால் சில செடிகள் மறுபடியும் லாஸ்ட் டைம் என்னோட செடிகள் நல்லா வந்திருந்தது. இந்த வாட்டி காராமணி செடிகள் சரியாக வரல. என் பையன் இந்த பூவை நான் பறிச்சு அவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. ஸோ குட்டியாக இருக்க பூ பறிக்காதப்பா, கொஞ்சம் பெருசாக வந்திருக்கிற பூவை பறி, இன்னும் இது பெருசாகும்னு சொன்னாலும் கேட்கல. அவர் 2 பூவை பறிச்சு எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இது காராமணி காய்கள் அண்ட் கோவை காய்கள், அப்புறம் அவரைக்காய்கள் அறுவடை. அண்ட் மற்ற செடிகள் எல்லாம் வளர்ந்துட்டு வருது. சுரைக்காய் செடியில ஓன்லி மேல் ஃப்ளவர்ஸ் இருந்தது, இப்போ ஃபீமேல் ஃப்ளவரும் வந்திருக்கு. இதை ஹேண்ட் பாலினேட் பண்ணுவேன். ஆக்சுவலி சில டைம் ஹேண்ட் பாலினேட் பண்ணாமலே கூட நம்மளுடைய கார்டன்ல வண்டுகள் நிறைய இருந்ததுன்னா தானாவே பாலினேட் ஆகி அந்த காய்கள் பெருசாகும். அண்ட் பூசணிக்காயும் பூ வந்திருக்கு. நான் கொத்தமல்லி போட்டிருந்தேன், மல்லி விதைகள் போட்டிருந்தேன். அதை வீடியோ எடுக்க முடியல, மல்லி விதைகள் போட்டது. இது நியர்லி ஒரு 10 to 15 days ஆயிடுச்சு மல்லி. அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துடுச்சுன்றதுனால கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மல்லியும் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக வெறும் அறுவடை மட்டும்தான். காராமணி காய்கள், கோவை காய்கள் அண்ட் மல்லி அண்ட் அவரைக்காய்கள் அறுவடை. சின்ன ஹார்வெஸ்டாக இருந்தாலும் அது ரொம்ப ஹாப்பி ஹார்வெஸ்ட். ஏன்னா எங்கள் கைகளால் விதையிட்டு செடிகள் வளர்ந்ததுனால. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.